கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து விட்டு 5வது வசனத்தை வாசிப்போம். அதிலிருந்து ஒரு சின்ன தலைப்பு எடுத்து இன்றைக்கு வேத பாட கூட்டத்தில் சத்தியத்தை தியானிப்போம். இந்நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சத்தம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க போறோம். தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியத்தையும், அந்நிய சத்தம் ஒரு 7 வார்த்தையும் நம்ம தியானிக்க போறோம். சத்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது நிறைய பேச்சுகளாகவே எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன வேர்டிங் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கு சத்தம் அப்படின்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு ஆண்டவராய் இயேசுப்பா நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி அந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ரொம்ப அருமையாய் இந்த ஆடுகளுக்காக தான் ஜீவனை கொடுப்பதையும், அந்த ஆடுகள் தன்னுடைய கரத்தில் இருக்கிறதையும், அந்த ஆடுகளுக்கு ஒரு தொழுவம் இருக்கிறதையும், அந்த ஆடுகளை யாரும் பறித்து கொள்ள முடியாது என்பதையும், அந்த ஆடுகள் ஓநாய்கள் இருக்கிற அனுபவங்கள் வழியாய் கடந்து போக வேண்டும் என்பதையும், இப்படி பலவிதமான காரியங்களே அந்த அனுபவமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்வதற்கேற்ற விதத்திலே அந்த 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசுப்பா பேசி இருக்கிறாங்க. இல்லை, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தேவனுடைய சத்தம் என்ன? சுருக்கமாக இன்றைக்கு வேத பாட கூட்டத்தில் கர்த்தருடைய சத்தம் முதலாவது ஒரு தெய்வ பிள்ளைக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு எப்படி அந்த சத்தம் தொனிக்கும், தேவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் விளங்கி கொள்ள வேண்டிய விதங்கள் எப்படி இருக்கிறது. சிலருக்கு இந்த சத்தம் செவிகளில் ஏறாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிலருக்கு இந்த சத்தங்கள் செவிகளில் ரொம்ப எப்பவுமே தோணிச்சுக்கிட்டு இருக்கும். தேவனுடைய சத்தம் நமக்குள்ளே எப்பவும் தோணிக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்கிற ஒரு சத்தம் நம்ம கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த சத்தம் சில நேரங்களில் உணர்த்துதலாக, சில நேரங்களில் ஏவுதலாக நமக்குள்ள செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். பல தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தம் தொனிக்கிறது. இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்களில் தெய்வ சத்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து விட்டது. ஆனால் அதை தெரிந்து கொள்வோமானால் அந்நிய சத்தங்களை வேறு பிரிப்பது மிக எளிதாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த தெய்வ சத்தத்தை சரியாக விளங்கி கொள்ளாததுதான் காரணம். இந்த ஒரு பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தமாய் நாம் எடுத்து வாழ்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, இன்னும் சொல்ல போனால் என் கரத்திலிருந்து என் பிதாவுடைய அந்த அனுமதி இல்லாமல் ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது என்கிற விதத்திலே 28வது வசனத்திலும் 29வது வசனத்திலும் சொன்னது போல, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ தேவனுடைய சத்தம் என்கிறதை விளங்கி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எந்த வல்லமையும் கிரியை செய்து மேற்கொள்ள முடியாது. சுருக்கமாய் சொன்னால் ஒரு தெய்வ பிள்ளையுடைய ஜீவியம், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஜீவியம் மிகப்பெரிய ஜெயமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராய் கடந்து வரும். முதலாவது தேவனுடைய சத்தம் என்ன? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 8:11 வாசிக்கும் போது நாம் வரிசைப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்திலே அந்த சத்தத்தை ஒழுங்குபடுத்தி நாம் உங்களுக்கு இந்த வேத பாட கூட்டத்திலே பேசும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். வாசிங்கள். அதற்கு அவள், இல்லை
ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பல, தீர்க்க மாட்டேன். நீ போ, இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதே. ஆண்டவர் சொல்றார், இனி பாவம் செய்யாதே. பாவம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். லெக்கை தவற விடுகிற வாழ்க்கைக்கு பாவம் என்று பெயர். அது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு மனிதன் அழைப்பின் அனுபவத்தை நஷ்டப்படுத்தும் போது அது பாவம். ஒரு மனிதன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனுபவத்துக்கு மாறாக செயல்படும் போது அது பாவம். ஒரு மனிதன் தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும்போது அது பாவம். செய்யக்கூடாததை செய்யும் போது அது பாவம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று சொன்னால் தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடியது. பாவம் ஒரு நாளும் மனிதனை தேவன் அண்டைக்கு கிட்டி சேர்க்காது, பிரிக்கும். ஆனால் தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்து பாவத்தின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பாவிகளான மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசுவுடைய அன்பின் ஆழம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் அன்பு என்னவென்று நாம் அறியக்கூடிய இடம் வருகிறது. நாமாக நம்முடைய பாவத்தின் மத்தியிலே அல்லது பாவ வாழ்க்கையின் அனுபவத்தில் தேவனை தேடுகிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. நான் அப்படி தேடி ரட்சிக்கப்பட்டேன் என்றெல்லாம் நாம் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. உளையான சேரும் பயங்கரமான குழியின் அனுபவத்திலே பாவிகளில் பிரதான பாவி என்கிற நிலவரத்திலே நாம் எப்படிப்பட்ட விதங்களிலே ரட்சிப்புக்கு ஏதுவாய் வந்திருந்தாலும் அந்த பாவத்தின் வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், தேவனுடைய கிருபை, இலவசமான உடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டது போல பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையாய் சுவராய் நின்றதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த சுவர் அல்லது பாவம் அழிக்கப்படுகிற அனுபவத்திலே பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொன்னது போல அந்த நடு சுவராய் நின்ற பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மை. ஆனால் இந்த உண்மையின் அடிப்படையிலே தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிற இடம் வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே முழுமையாகவே இந்த பாவ சுவற்றின் அனுபவம் இல்லாதவனாய் மாற்றப்படுகிறான். மறுபடியும் அவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த சுவரின் அனுபவத்திலே ஒரு பிரிவு உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மனசாட்சி உள்ள எல்லாரும் சொல்லுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத விதத்திலே வசனத்துக்கு சத்தியத்துக்கு மாறாக வாழும் போது இது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படத்தான் செய்கிறது. வேதம் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் வரும்போது நாம் ஒருவேளை உணர்வது கூட தேவனுடைய இரக்கம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே பாவியாய் வாழும்போது தேவனுடைய அன்பை, தேவனுடைய மீட்பை, தேவனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான செயலை உணர்வதே தேவனுடைய கிருபை தான். அருமையானவளே, இப்ப இந்த இடத்துல இனி பாவம் செய்யாதே, தேவனுடைய சத்தத்தின் ஒரு சத்தம், இனி பாவம் செய்யாதே. அது நம்முடைய லைஃப்ல நம்ம பாவம் அப்படின்னு நினைச்சு நிறைய காரியத்தை நம்ம ஏற்கனவே மனம் திரும்புதல் எல்லாம் பேசக்கூடிய இடத்துல இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃபிலும் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லும் போது இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்கிற சத்தம் தெய்வ சத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் இந்த சத்தம் நமக்குள்ளே எப்போதும் தொனித்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் எல்லாம். இரண்டாவது சத்தம் வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
5வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இறங்கி வா என்கிற ஒரு சத்தம். இந்த இறங்கி வா என்கிற சத்தத்தோடு ஒரு வார்த்தை கூட சேருது. நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இறங்கி வா, இறங்கணும். நம்முடைய லைஃப்ல நம்ம இறங்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கும். இறங்கி வா. தேவனுடைய பிள்ளைகள் இறங்க வேண்டிய இடங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம இறங்கி போகக்கூடிய தன்மை நமக்குள்ள இல்லாததுனால தேவன் நமக்கு சகாயம் பண்ண முடியாம ஆயிருது. தேவனுடைய சகாயத்தினால் இந்த பூமியில சில மனிதர்களுடைய தயவு கூட நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போ நம்முடைய லைஃப்ல இறங்கி வா என்கிற ஒரு சத்தத்தை நம்ம கேட்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த இறங்கி வா என்கிற சத்தம் தொனிக்கல. ஆண்டவரா இயேசுப்பா யோர்தான்ல இறங்கி தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த இறங்கி வா என்கிற வார்த்தையை இன்றைக்கு ஞானஸ்தான சத்தியத்துக்கு இதுவாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். தண்ணீர்ல இறங்கினார்கள், இறங்கி வா. இன்னைக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னே தெரியாம எப்படியோ ஒரு வாழ்க்கைய சின்ன வயசுல நான் எடுத்தாச்சு. இப்போ அந்த எங்களுக்கெல்லாம் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அந்த புது நன்மைன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. அது இப்போமா ஆர்சியில் அதை ஒரு பெருசாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கல்யாணத்துக்கு விருந்து வைக்கிற மாதிரிலாம் இன்னைக்கும் வசதி உள்ளவங்க கொண்டாடக்கூடிய விதத்தில் இருக்கு. முதல் திருவிருந்து அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வேதத்தின்படி சரின்னு சொல்ல முடியும்? வேதத்தின்படி அது எந்த அளவுக்கு சரின்னு நம்ம நியாயப்படுத்த முடியும்? இறங்கி வா, ஞானம் பெற்று ஸ்நானம் பண்ணப்படுகிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றார்கள். இறங்கி வா ஒரு சத்தம். இன்னைக்கு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபம், கசப்பு, வைராக்கியம், பழிவாங்குற அனுபவங்கள் இதெல்லாம் விட்டு இறங்கி வர்றதுக்கு சிலருக்கு முடியல. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஞானஸ்தானத்திலே பாவ சுபாவத்துக்கு மறிக்கும்படியாய் இறங்கி வர வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த இறங்கியிருக்கிறோம், இறங்கினவர்கள் என்கிற எண்ணம் இல்லை. இறங்க வேண்டும் என்கிற எண்ணமே அநேகருக்குள்ள இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால 2வது சத்தம் இறங்கி வா. பாவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இறங்கி வரணும். மோசே கற்பலைகளோடு மலையிலிருந்து இறங்கி வாரார். இறங்கணும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்கெல்லாம் இறங்கி வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பழகணும். மலையிலே நின்று பேசலாமான்னா பேசலாம். இறங்கி வரணும். ஜனங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசினால் ஜனத்துக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுப்பா கூட தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழே இறங்கி வந்தாங்க. வந்தபோது தான் மீட்பு. எல்லா காலத்திலையுமே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் தேவன் பூமிக்கு இறங்கி வரும்போது ஒரு மீட்பின் செயல் நடப்பிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆசீர்வாதமான செயல் நடப்பிக்கப்பட்டிருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மை மருமமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரலோகம் இறங்கி வர கண்டே. இறங்கி வருகிற ஒரு அனுபவம் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவை.
இறங்கி போய் மன்னிப்பு கேட்பாங்க சிலர். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் ஏன் ஒப்புரவாகணும்? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? நமக்கு அப்படி கேட்குற பழக்கமெல்லாம் இருக்காது. அதனால என்ன தப்பு இருக்கு? மரத்திலேயே உட்கார்ந்துட்டு மரத்திலே இரு. என்ன இறங்காதவள் எங்கே தான் இருக்கணும்? மரத்துல தான் இருக்கணும். இறங்கி வா, இறங்கி வா. சகைவு உடனே இறங்கினான். சகைவு 6வது வசனத்தை வாசிங்க. 19:6. அவன் சீக்கிரமா இறங்கி எப்படி இறங்கினான்? சீக்கிரமா இறங்கினான். சீக்கிரமா இறங்கி வருகிறவர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் தங்குவார். இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்குவேன், ஆண்டவரே விரும்பி வந்து வாசம் பண்ணுவாங்க. நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது நான் என்றென்றைக்கும் தங்குகிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி வரணும். நல்லா இறங்கி போகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லா தேவன் அவங்களோ கூட வாசம் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பமாவது நமக்கு வருத்தங்கள், கோபங்கள், மனக்கசப்புகள், வைராக்கியங்கள், பிரிவினைக்கு ஏதுவான காரியங்கள் வந்து நாம் மரத்தில் ஏறி இருக்கிறது போல இருந்து வாழ்ந்துடக்கூடாது. இறங்கி எப்பவுமே இறங்கியே போகணும். தாழ்ந்த இடத்துல தண்ணி நிற்கும்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அது உண்மையா நம்முடைய கண்காண நம்ம காணக்கூடிய இடமா இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்தாலும் சரி, கோடைக்கானல், ஊட்டின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஒரு ஏரி போல தண்ணி நிற்கிற இடமானாலும் சரி, அந்த மலையில அது ஒரு தண்ணி நிற்பதற்கேற்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆழமான தாழ்வு பகுதியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ இறங்கி வா என்கிற ஒரு சத்தம் நமக்குள்ளே எப்பவுமே தொனிச்சுக்கிட்டு இருக்கும். மன்னிப்பு கேட்கறதுக்கு முதல் நபராய் நாம் இறங்கி போகணும். ஒப்புரவாகிறதுக்கு முதல் நபராய் நாம் இறங்கி போகணும். அல்லேலூயா. அவன் சீக்கிரமாய் இறங்கி ஆண்டவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவது அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 11:43 வாசிக்கும் போது வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமா, வெளியே வா. இங்க கல்லறையை விட்டு வெளியே வரும்படியான ஒரு சத்தம். நிறைய காரியத்தை விட்டு வெளியே வரணும். நம்ம அப்படியே அதை குறித்து தியானிச்சோமானா அது ஒரு பைபிள் ஸ்டடி போல ஒரு பிரிவா மாறிடும். வெளியே வா. இருக்கக்கூடாத இடங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். லாசரு மரித்தது ஒரு இயல்பான மரணம். அவன் அடக்கம் பண்ணினதும் அதுக்கு மேலே வைக்க முடியாது, அடக்கம் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை வெளியே வா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இயல்பா அந்த உலக வழக்கத்தின்படி சில சம்பவங்கள் சம்பவிக்கும். சம்டைம்ஸ் கர்த்தர் நம்மளை பார்த்து அதை விட்டு வெளியே கொண்டு வர வைப்பார், விரும்புவார். கல்லறையின் அனுபவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த கல்லறையின் வாழ்க்கை என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புறதில்லை என்று சொல்லும் போது, இந்த கல்லறையின் வாழ்க்கை என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அந்தரங்கமான ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. உள்ளான ஜீவியத்திலே நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டுகிறது. சாட்சிகளை கெடுக்கிற ஜீவியம், சொந்த மனசாட்சி செத்த மனசாட்சியாய் வாழ்கிற அனுபவத்தில் உள்ள ஜீவியங்களை தான் இந்த கல்லறையின் வாழ்க்கை. சகோதரிமார்கள் சொல்லுகிறார்கள், சகோதரி சொல்றாங்க, நாற்றம் அடிக்குமே. உள்ளான ஜீவியத்தில் நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய நாற்றம் எடுக்கிற ஜீவியங்களை விட்டு வெளியே வரணும். கல்லை புரட்டுங்கள் ஐயா, அந்த கல்லறைக்குள்ள வாடை அடிக்குமே. அந்தரங்கமான ஜீவியத்தை இது காட்டுகிறது.
நேகடி வாழ்க்கையில் உள்ளான ஜீவியத்தில் நாற்றம் அடிக்கிற கல்லறையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். கர்த்தர் அதை விட்டு வெளியே வா கூப்பிடுறார். வெளியே வா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1 to 4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பாபிலோனை விட்டு வெளியே வா என்று 4வது வசனத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. வெளியே வாருங்கள். வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளியே வாருங்கள். அவ யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த 1வது வசனத்துல இருந்து சொன்னா அவங்க குறித்து நிறைய சொல்லி இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறவள் அவள். பாபிலோன் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறவள். இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட், செல்போன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப வஞ்சித்து வச்சிருக்கிறது. ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ரொம்ப வஞ்சித்து வச்சிருக்கு. அது அப்போஸ்தல காலத்தில் அவர்களெல்லாம் ஒரு மனமாய் ஒரே இடத்துல கூடி தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி பிரசங்கங்களை கேட்டு எப்போதும் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தாங்க. அந்த அனுபவங்களே இல்லை. எல்லாம் ஊழியக்காரங்கள்ட்டே பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்பவும் செல்ஃபோன் வாண்டக்கூடிய இடத்துல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இல்லைன்னா இன்றைக்கு அநேகருக்கு கிறுக்கு பிடிச்சது போல மாறிடும். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அழகா சொல்லியிருக்கோம். வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா சாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார். பின்பு வேறொரு சத்தம். போதும் பாருங்க, அந்த 3வது வசனம் எல்லாம் எவ்வளவு அழகா என்ன அர்த்தத்தை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கினால் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள். ரொம்ப பெரிய சந்தோஷத்துக்கு ஏதுவான இது. எவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் செல்போனை எடுத்து ஏதாவது சிரிப்பு காரியம் பார்த்து எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு வெளியே வா. வலைகளுக்கு தப்பி வெளியே வா. அந்தரங்கமான ஜீவியத்தின் அனுபவத்திலே தேவன் விரும்பாத, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத உள்ளான ஜீவியத்தின் அனுபவத்தில் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு காலத்தில் நல்ல சாரி உடுத்து சந்தோஷப்பட்டவங்கெல்லாம் இப்போ சுடிதார் உடுத்து லெக்கின்ஸ் போட்டு வாழ முடியாதான்னு நினைக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கு. ஏன்னா அப்படி இருந்தால் ஏதாவது வண்டிகளில் போகும்போது கூட 2 பக்கம் கால் போட்டு உட்காந்து பிரயாணம் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு விருப்பங்கள் இருக்குது. சின்ன வயசில் அந்த விருப்பம் அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். யாரு கூடயோ போகும்போது கூட 2 பக்கம் கால் போட்டு உட்கார்ந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிரயாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்றைக்கி ரோட்டில் போகும்போது பாருங்க, ஒரு ஆம்பளை லிஃப்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எந்த சகோதரி கையை நீட்டினாலும் சரி லிஃப்ட் கொடுத்து நல்ல முறை கொண்டு போய் விட்டு வந்துடுறாங்க. ஒரு குறைவில்லாமல் பூ போல கொண்டு விடுறாங்க. எவ்வளவு வேகம், ஸ்லோவா, எவ்வளவு கவனமாக, எவ்வளவு அவங்கள பந்தோஸ்தாக கொண்டு விட முடியுமோ கொண்டு விடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க, கொண்டு விடுறாங்க. வேற மார்க்கம் இல்லை. மார்க்கம் இல்லாமல் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க. எவ்வளோ வயசானவங்களுக்கு இன்றைக்கும் உள்ளான ஜீவியத்தில் இப்போ சுடிதார் போடுறது தப்பு அப்படிங்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த சுடிதார் போட்டு ஒரு லெக்கின்ஸ் போட்டு இப்படி வாகனங்களில் 2 பக்கம் கால் போட்டு உட்காந்து பிரயாணம் பண்ணினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறு உள்ளுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்தரங்கமான அந்த பாவ வாழ்க்கையின் அனுபவங்கள் தொடருது. உலகத்தார்லையும் இருக்குது, ஜனங்கள் தெய்வ ஜனங்களுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக மகிமை உண்டாகட்டும்? இப்படிப்பட்ட நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகணும். வெளியே வா, வெளியே வரணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெளியே வா என்கிற ஒரு சத்தம் நமக்குள்ள எங்கேயுமே நம்ம அகப்பற்றக்கூடாது. அதிலும் இந்த பாபிலோனின் வேசித்தனத்தின் அனுபவமான இன்டர்நெட் மூலமாய் உண்டாகிற இந்த மாய்ப்பட்ட தேவன் விரும்பாத அசுத்தத்துக்கு ஏதுவான சந்தோஷங்களுக்குரிய அந்தரங்கமான எல்லாவற்றையும் விட்டு நம்ம வெளியே வரணும். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 11:29 வாசித்தால், வாசிங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 4வது சத்தம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே நாம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவியம் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், இயேசுப்பாட்ட கற்றுக்கொள்ளணும். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது ஒரு நுகமா சொல்றார். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்றது ஒரு நுகம். டெய்லி ஸ்கூலுக்கு போறது ஒரு நுகம் போல பிள்ளைகளுக்கு இருக்கும். ரொட்டீனா அதை செய்துதான் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் ஸ்கூல் போறது, காலேஜ் போறது, படிக்கிறதான காரியம் இருக்கும். அதுபோல கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்து அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளாண்டானி நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்ல என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி சாந்தமாக இருக்கிறேன், நான் எப்படி தாழ்மையாக இருக்கிறேன், நான் எப்படி அன்பாக இருக்கிறேன், நான் எப்படி இரக்கமாக இருக்கிறேன், நான் எப்படி பாடுபடுகிறேன், நான் எப்படி எல்லாவற்றையும் சகிக்கிறேன் என்பதை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறேன் பார், நான் எவ்வளவு நேரம் தேவனுடைய காரியத்தை செய்திருக்கிறேன், என்னுடைய தூக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உன்னுடைய தூக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கற்றுக்கொள். என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை பார்த்து படிக்கணும். ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவரை பார்த்து படிக்கணும். என்னால் முடியாது, நான்லாம் அப்படி வாழ முடியாது, நான்லாம் அப்படி செய்ய முடியாது. உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்றதுக்கு என்ன, இந்த வாழ்க்கையில், இந்த பாதையில், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி உங்ககிட்ட இருந்து எதை கற்றி எப்படி வாழணும் கற்றுக்கொள்ளணும். நான் இப்போ எப்படி பேசணும், ஆண்டவராக இயேசுப்பா எப்படி பேசி இருக்கிறாங்க, எப்படி பேசணும், நம்மளை மற்றவங்க அடிக்கும்போது நம்ம எப்படி அடி வாங்கணும், நம்மளை மற்றவங்க குறை சொல்லும் போது எப்படி அந்த குறை சொல்லுதலை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி இயேசுப்பாவின் இடத்திலிருந்து நமக்கு வர்ற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், நமக்கு வாழ்க்கையில் ஜீவியத்தில் சம்பவிக்கிற சம்பவங்கள் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசுப்பாவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற கிருபை நமக்கு வேணும். கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஊழியக்காரர்களை பார்த்து கற்றுக்கொள்றதுக்கு இருக்குமானா இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற குறைவு நமக்கு தெரியும். குறைவே இல்லாம நிறைவாய் நமக்கு முன்பாக எல்லா விதத்திலும் சரியான ஒரு அடிசுவடாய் மாதிரியாய் வாழ்ந்திருக்கிறது ஆண்டவராய் இயேசுப்பா தான். அதனால இயேசுப்பாவின் இடத்துல போய் நாம் கற்றுக்கொள்ளணும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஊழியக்காரங்க பாருங்க, சில நேரங்களில் சொல்லுவோம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் நம்ம பெருசா எடுக்கக்கூடாது, நம்முடைய குறைவுகள் எல்லாம். சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டேன். நல்ல வார்த்தை. ஏதோ ஒரு விஞ்ஞானிக்கிட்ட, அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு விஞ்ஞான ரீதியாக இதுக்காக போன போது கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு நாங்கள் என்ன ஒழுங்கு பண்ணி வைக்க வேண்டும். அந்த விஞ்ஞானி சொன்னாங்களாம், எனக்கு ஒரு டஸ்ட்பின், குப்பை போடுகிற ஒரு இது தாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. கடந்த காலத்தில் நான் நிறைய விஞ்ஞானத்துக்குரிய காரியங்கள் செய்யும் போது தவறுகளுக்கு ஏதுவாக நிறைய ப்ராஜெக்ட் அந்த இது எழுதும்போது வந்திருக்கு. அதெல்லாம் நான் எடுத்து அந்த இதில் போட்டிருக்கிறேன். சரியானது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதா. இப்பவும் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இப்படிப்பட்ட தவறுக்குரியதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
உண்மையாகவே நல்ல விஷயம். ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்பில் அந்த குறைவுகள் எல்லாம் போடுறதுக்கு ஒரு, ஆனால் ஊழியர்களாகிய நாங்கள் எங்கள் குறைவுகளை போடுறதுக்கு டஸ்ட்பின் வச்சிருக்கிறோம். ஆனால் விசுவாசிகளுடைய குறைவுகள் எல்லாம் பட்டம் கட்டி பறத்தும். ஸ்தாபன தலைவர்களுடைய குறைவுகள் எல்லாம் பட்டம் கட்டி பறத்தும். ஸ்தாபனத்தை குறித்து பட்டம் கட்டி பறத்தும். ஆனால் ஊழியக்காரங்க அவங்க குடும்பத்தின் குறைவுகளை போடுறதுக்கு அழகான டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையானவங்க. அப்படியே அவங்க குறைய சொன்னாலும் அதில் ஒரு நீதிகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு அதை ஆண்டோடைய அன்பின் மேன்மைக்காக சொல்லுவாங்க. ஆனால் சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய குறைய சொல்லும் போதும், அவங்க ஊழியம் செய்கிறதற்கு கொடுக்கப்பட்ட ஸ்தாபனத்தை குறித்து சொல்லும் போதும், ஸ்தாபன தலைவர்களை குறித்து பேசும் போதும் பட்டங்கட்டி பரத்திடுவாங்க. தங்களுடைய குறைவுகள் மட்டும் போடுறதுக்கு டஸ்ட்பின் வேணும். மற்றவங்க குறை தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும். அவர் தாமே நம்முடைய விளையினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நான் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டியது. எண்ணி முடியாத ஊழியர்களுக்கு தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு ஒரு டஸ்ட்பின் இருக்கு. திருமணமான ஊழியர்களுடைய குடும்பங்களில் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகளுடைய குற்றங்களை மறைக்கிறதுக்கு டஸ்ட்பின் இருக்கு. அவங்க வாழ்க்கையின் ஆரம்பத்தை சொல்றதுக்கு இன்னைக்கும் தைரியம் இல்லை. நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணேன், என் திருமண வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு, நான் திருமணம் பண்ணினது இப்படி தான் பண்ணினேன், ஆண்டோடைய அன்புக்கு விரோதமாய் பண்ணியிருக்கிறேன், ஆண்டோடைய உடன்படிக்கைக்கு விரோதமாய் பண்ணியிருக்கிறேன், இயேசுப்பாவை விட உலக பிராரமான வாழ்க்கை தான் எனக்கு மேன்மணி நினைச்சி ஆண்டோடைய அன்பை புறக்கணிச்சு திருமணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை சொல்றதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய குறை, விசுவாசிகளுடைய குறைவுகளை, விசுவாசிகளுடைய குற்றங்களை, மற்ற ஊழியர்களுடைய குறைவுகளை பட்டம் செய்து பறக்க விட்டுரும். வால் கட்டி அப்படி பறக்க விடும், கீழே விடவே மாட்டேன், எல்லாரும் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தரிடத்திலே, இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே அன்பு திரளான பாவங்களை மூடும். தனக்கு குடும்பத்திலேயும் தான் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மூடுறதுக்கு டஸ்ட்பின் செய்யறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி தாம் பாவத்தையும் தான் குடும்பத்தின் பாவத்தை மறைக்கிறதுக்கு டஸ்ட்பின் பேச்சு பேசுறதல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐந்தாவது, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 15:16 வாசிக்கும் போது, கனி கொடுங்கள். வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. கனி கொடுங்கள், கனி கொடுங்கள். உங்களிடத்திலிருந்து தெய்வீகமான பலன் வெளிப்படட்டும், தெய்வீக சுபாவங்கள் வெளிப்படட்டும், தெய்வீகமான கிரியைகள் வெளிப்படட்டும். பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். கனி கொடுங்கள். கனி, ஒரு மாம்பழம், ஒரு மாம்பழத்துக்குரிய ருசி தன்மை அது வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆப்பிள் ருசித்தன்மை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர்கள் கனி கொடுங்கள். ஆண்டோடைய சத்தம், கனி கொடுங்கள், கனி கொடுங்கள். முன்னாலே ஒரு சின்ன பாட்டு பாடு. கனி நிறைந்த மரத்திலே தான் கற்கள் விழுமே, கர்த்தரேசு சொந்தமானால் சோதனை வருமே அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு மரமும் தனக்கு தானே கனி கொடுக்கிறது இல்லை. எந்த ஒரு மரத்தின் கனியும் மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய கனி மற்றவர்களுக்குரியதாய், கோபப்படுகிற ஒரு நபரிடத்திலே பொறுமை என்கிற ஒரு கனி வெளிப்படணும். பெருமை உள்ள மனிதனுக்கு முன்பாக
நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை உள்ள ஜீவியத்தின் கனி வெளிப்படணும். வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக சகித்துக் கொள்ளுதலின் கனி வெளிப்படுத்தப்படணும். நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடத்திலே அவளை நாம் நேசிக்கக்கூடிய விதத்தில் உள்ள கனி வெளிப்படணும். எல்லாத்துக்கும் முரண்பாடா, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நீதி நியாயம் பேசணும் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. கனி கொடுக்கணும். நல்ல கனி இருக்கிற மரத்தில் ஒரு கல்லை தூக்கி போடும்போது அந்த மரம் அவனுக்கு கல்லை திருப்பி கொடுக்கிறது இல்லை, அவன் விரும்புறது போல ஒரு கனியை திருப்பி கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். கனி உள்ள மரத்தை, கனி உள்ள ஒரு செடியை, கனி கொடுக்கிற ஒன்றை ஆண்டவராய் தேவன் சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படியாய், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கிருபையினாலே தேவ பிள்ளைகள் ஐந்தாவது நமக்கு கேட்க வேண்டிய ஒரு சத்தம், கனி கொடுங்கள். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம், நாம் கனி கொடுக்கணும். ஒரு கனிமரம் எஜமானுக்கு மட்டுமல்ல, ஒரு திருடன் வந்து பறிச்சாலும் அவனுக்கும் அந்த கனி இனிப்பாகத்தான் இருக்கும். அதான் மேன்மை. சிலருக்கு நாம நல்லவங்களா இருப்போம், நமக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம நல்லவங்களா நடந்து கொள்ளும், தாழ்மையா நடந்து கொள்ளும். பாருங்க, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, ஒரு தனியார் கம்பெனியில் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு எம்டி, அவங்கள்ட்ட போய் தாழ்மையா நடந்துக்கிடுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா சகிச்சு கொள்வாங்க. ஆனா அந்த தனியார் நிறுவனத்தில் ஒரு வாசல் காவலாளி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொன்னா உடனே கோவப்பட்டுருவாங்க. இப்ப இது ஒரிஜினல் கனியா? ஒரிஜினல் கனி இல்லை, ஒரு நடிக்க பழகின ஒரு ஜீவியம், நடிக்க பழகின ஒரு ஜீவியம். பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய கூட்டத்தில் பார்த்தா சில நேரம் டைரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க, சில நாள் டைரி எழுத மாட்டாங்க. அப்ப அது கனி இல்லாத மரத்தின் அனுபவம். அன்னைக்கு பிரசங்கம் அவங்களுக்கு விருப்பமா, கேட்கறதுக்கு இனிமையா இருந்தா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பிரசங்க கேட்கறதுக்கு இனிமையா இல்லைன்னா என்ன செய்கிறோம்? கனி இல்லாத மரமா மாறிடும். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியாத நிறைய பகுதி இருக்குது. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த வேதாகமத்தை இத்தனை முறை வாசித்து முடித்திருக்கிறேன். வாசிக்க வேண்டிய பகுதி மட்டும்தான் வாசித்து முடிச்சிருக்காங்களா? இல்ல, எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த ஆடியோ பைபிள் சொல்லி ஒரு வருஷத்துல வேதாகமத்தை முடிக்கிற ஒண்ணு வாசித்துட்டு இருக்கிறோம். அதுல பாருங்க, வெறும் பேர் வர்றது இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்னன்னா, கனி கொடுக்கணும் என்பதற்கு தான் இதெல்லாம் நமக்கு முன் உதாரணமா இருக்குது. கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், கனி கொடுங்கள். எல்லாருக்கும் உங்க சாந்த குணம் தெரிந்திருக்கிறது. 5, நம்ம கேட்க வேண்டிய சத்தம், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய சத்தம், கனி கொடுங்கள். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற சத்தம் நமக்குள்ள கேட்கணும். லூக்கா சுவிசேஷம் 24:49 வாசித்தால், 24:49 வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்தில் இருக்கிற பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தம். நம்முடைய லைஃப்ல காத்திருங்கள் அப்படின்னு ஒரு சத்தம். தெய்வ பலத்துக்காக காத்திருக்கணும். எந்த காரியத்துக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு தேவை. ஆதியாகமத்திலிருந்தே அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. காத்திருங்கள். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கணும். வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கு கூட காத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப குறைவு. அதுவும் உலகத்தில் எல்லா விஷயத்திலுமே இப்போ எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டு இருக்கிறான். உணவு, துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், வேற என்னது, சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா போயிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட், அரிசி சரியா வெந்திருக்காது, ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு பேர். நல்லா தின்னு
சீக்கிரமாக போயிடலாம். எல்லாம் அரை வேக்காட்டிலே தின்னு போயிடுறாங்க. இது எல்லாமே துரித உணவுகளாக மாறினது போல துரிதமான வாழ்க்கையாக மாறிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் காத்திருங்கள் என்கிற ஒரு சத்தம் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டோடைய பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலத்தினால் பெற்று உன்னத பலத்தை பெற்று வாழ்கிற அனுபவத்தில் ஜீவிப்பதற்கு காத்திருக்கணும். எந்த விஷயத்திலும் சின்ன பெரிய எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கணும். ஆண்டவரால் அந்த செயல் நடக்கிறதுக்கு காத்திருக்கணும். வியாதி நேரத்தில் சுகமாகிறதுக்கு காத்திருக்கணும். உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகிற பழக்கங்களை விட்டு காத்திருக்கணும். அப்போ நாளானா தூக்கிட்டு போகலாமா அது எனக்கு தெரியாது. காத்திருக்கணும். சுகமாகுதலுக்கு காத்திருக்கணும். 38 வருஷம் வியாதியஸ்தேன் பெசஸ்தா குளத்தின் அருகாமையிலே இருந்தான். பலகினரை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னால எல்லாமே பலகீனமாக இருந்தாங்கன்னு ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் சாது பலனா இருக்கணுமே, நோயாளிக்கு நர்ஸும் டாக்டருமாய் பலனா இருக்கணுமே, அப்போ தானே மருந்து பண்ண முடியும். எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் இது நர்ஸும் நர்ஸுமார்கள் எல்லாம் கூட ஆஸ்பத்திரியில் வார்டில் படுத்திருக்கிறாங்க, டாக்டரும் படுத்திருக்கிறார். இப்போ யாருக்கு மருந்து பண்ண முடியும்? சில சபை சில ஊழியங்கள் எல்லாமே அப்படியே ஆகிப்போச்சு. ஆண்டவருடைய சுகமாகுதலுக்கு காத்திருந்து சுகம் பெற்ற ஒரு சாட்சிகளை கேட்க முடியல. மருத்துவம் இல்லாமல் ஏசப்பா என்னை சுகமாக்கினார் என்கிற ஒரு சத்தத்தை கேட்க முடியல. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது மனத்தாழ்மையா சொன்னோம். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகத்தில் பலி செலுத்ததுனால் அது யாத்ராமத்தில் பிரமாணமாவே கொண்டு வந்தாச்சு. பலி செலுத்ததுனால் பாவ மன்னிப்பு என்பது. புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகத்தில் கர்த்தராகிய இயேசுவுடைய மரணத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு. 39 புஸ்தகத்தில் உள்ளதை இன்றைக்கு செய்தா புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லையே, கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஆனா யாத்ராகமத்திலே சொல்றார், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யோசித்து பாருங்க. காத்திருக்க முடியல. வியாதி நேரங்களில் சுகத்துக்காய் காத்திருக்க முடியல. 1 பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, 2 மரண பயம், 3 நரகத்துக்கு போவோங்கிற அந்த பரலோக நிச்சயம் இல்லாத நரக பயம், உலகத்தில் வாழணுங்கிற ஆசை, இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் வியாதி நேரங்களில் காத்திருக்க முடியல. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல காத்திருக்கணும். சின்ன பெரிய எந்த விஷயமானாலும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் காத்திருக்கிறதுக்கு பழகணும். ஒரு சபையில ஒரு ஊழியக்காரங்க தெய்வீக சுகத்தின் அனுபவத்துக்கு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். எபிரேயர்கள் 11:35 வசனத்தில் சிறியர்கள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலரோ மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்கள் இதெல்லாம் காத்திருக்கிறாங்கன்னு தெரியணும். ஒரு சபையில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் வியாதி வரும்போது பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவருடைய இரத்தத்தினால் அவருடைய தழும்புகளால் வேத வசனத்தால் தெய்வ ஜனங்களுடைய ஜெபத்தால் சுகத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறார். காத்திருங்கள். என்ன நீங்க மறந்தெடுக்கலையா? இல்ல, ஆண்டவர் என்னை காத்திருக்க சொல்லி இருக்கிறார். காத்திருங்கள். நீங்க என்ன கல்யாணம் பண்ணலையா? யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிடலாமே? இல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லி காத்திருங்கள்னு சொல்லி இருக்கிறார். கடன் வாங்கி அந்த காரியத்தை சமாளிச்சிட வேண்டியதானே? இல்ல, கர்த்தர் எனக்கு காத்திருங்கள்னு சொல்லி இருக்கிறார். காத்திருங்கள். தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கணும். அந்த சத்தம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ரொம்ப நிதானமா அந்த விஷயத்தில் செயல்படுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். 7
மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்கும்போது வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சீஷராக்குங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சீஷராக்குங்கள். ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். சீஷனாக்கம், ஆண்டவராய் இயேசுவுடைய சீஷர்களாய் மாற்ற வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தமுள்ள விதத்தில் வேதத்தில் சீஷர்களை குறித்து சொல்லியிருக்கு. ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரங்க நல்ல ஊழியம் செய்யும் போது சபை ஜனங்களை சீஷர்களாய், கர்த்தருடைய சீஷர்களாய், இயேசுவுடைய சீஷர்களாய் மாற்றணும். அந்த சத்தம் தொனிக்கணும். சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். ஒரு சீசன் ஆண்டவரை மட்டும் பின்பற்றுவான். ஒரு சீசனுக்கு ஒரு குரு இருப்பார். அந்த குரு இயேசுவா இருப்பார். அல்லேலூயா. அப்படி மாத்தணும். சீஷராக்குங்கள். ஒரு ஊழியனுக்கு ஒரு சத்தம் கேட்கணும். சபை ஜனங்களை சீஷராக்கணும். இயேசுவை குருவாய் கொண்டு வாழ்கிற ஒரு விதத்தில் சபை ஜனங்கள் உருவாக்கப்படணும். அவர் மட்டும்தான் குரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கேட்க வேண்டிய சத்தங்கள் நிறைய இருக்கு. என்ன வேதத்தில் வாசா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதுக்கு மணவாட்டியின் சத்தம் என்ன? ஆவி மணவாட்டி ஆமேன் கர்த்தாவே வாரும் என்கிற சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்கக்கூடாத அந்நிய சத்தம் என்ன? கேட்கக்கூடாத அந்நிய சத்தம் என்ன? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்தால், ஆதியாகமம் 39:10 வாசிங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாத்தீங்களா? தவறான பாவத்துக்குரிய சத்தம். உங்க போன் நம்பர் தாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப் லைன் இருக்கா? நான் உங்க வாட்ஸ்அப் லைன்ல வாரேன், சரியா? எனக்கு வாட்ஸ்அப் லைன் நம்பர் தெரியாதா உங்களுக்கு? அப்படியா? என் நம்பர் உங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்க பேசாண்டா, என் நம்பரை நீங்க பதிச்சு வச்சுக்கிடுங்க. ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? நான் அன்னைக்கே எதிர்பார்த்தேன். தவறான பழக்க வழக்கங்களுக்கு, தவறான வாழ்க்கைக்குரிய சத்தம். டெய்லி காலையில் எடுத்து பாருங்க, ஒரு கூட்டம் ஜனம் புருஷன் மனைவிக்கு வாழ்த்து சொல்றதில்ல, மனைவி புருஷனுக்கு வாழ்த்து சொல்றதில்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 12 வருஷத்துக்கு பிற்பாடு புருஷன்கிட்ட கல்யாணம் ஆன வருஷம் கேட்டா புருஷன்கிட்ட கல்யாணம் ஆன வருஷம் தெரிகிறது இல்லை. 2014 கல்யாணம் முடிஞ்சோட்ட எப்போ கல்யாணம் ஆச்சு, கல்யாண வருஷம் எப்போன்னா அவர் 2009 முடிஞ்சுங்கிறார். அதுக்கு ஒரு மனுஷன் சொல்றார் விளக்கம். அவருக்கு 11 வருஷம் வாழ்க்கை, 18 வருஷம் ஒரு யுகம் போல வாழ்ந்தது போல இருந்ததுனால கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனது போல அவருக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வருஷத்தை சொல்றாருன்னு சொல்றான். தவறான சத்தம். நீ அநேகருடைய தவறான சத்தம். ஒரு 70 வயசு மனுஷனை பார்க்கறதுக்கு அவருடைய நண்பர் வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் வெளி மாநிலத்தில் இருந்தவர். ஒரு தடவை வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. வந்து நண்பரை தேடி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க 2 பேரும். ஒரு கொஞ்சம் தோட்டம் போல் உள்ள இடத்துல. என்ன எப்படி இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 70 வயசில் 2 பேரும் ஸ்கூல் நண்பர்கள் பரஸ்பரமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கா. டீ குடிக்கிறேன் அப்படின்னு. ஒன்று இவங்க சொல்லாங்க, டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏம்மா பட்டு தங்கம் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. அவர் கேட்டுட்டு இருந்த நண்பனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்ன இப்படி இவ்வளோ அன்பா தன்னுடைய மனைவியை இந்த வயசுலேயும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ கொண்டு வந்திருக்காங்க. குடிச்சிட்டு கேட்டிருக்காரு, என்ன நீ இப்படி இவ்வளோ அன்பா இப்படி இந்த 70 வயசில் கூட உன் மனைவி இப்படி தங்கம் பட்டு
ஆர்லிங் நிக்குடைய அவர் சொல்லியிருக்காரு 3 வருஷமா எனக்கு அவளுக்கு பேர் மறந்து போச்சு, எப்படி பேரை கேட்குறேன்னு தெரியாமல் இப்படி நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கார். சரி, நம்ம கருத்துக்கு வருவோம். என்ன கருத்து? தவறான வாழ்க்கைக்குரிய சத்தம் கேட்கக்கூடாது. தப்பு பண்ணுறதுக்கு ஏற்ற விதத்தில், பாவம் செய்கிறதுக்கு ஏற்ற விதத்தில். அப்படி அன்னைக்கு போர்த்திபாடு மனைவியுடைய சத்தத்தை யோசேப்பு கேட்க விரும்பலை. அந்நிய சத்தம் இன்றைக்கு பாவ பழக்கத்துக்கு ஏற்ற சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புருஷன் இல்லாத நேரத்தில் அவள் பேசுகிற பழக்கம் போல சிலருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிப்பட்ட சத்தங்கள் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டிருக்கு. என்ன சொல்லன்னு தெரியல. இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இனத்தை எப்படி சொல்றதுக்குன்னு தெரியல. புருஷனை எப்படியும் சமாளிச்சிடலாம், புருஷனை எப்படி நான் சமாளிச்சிறேன், நீங்க வாங்க அது நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் என்னை பெண்கள் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய இடத்துல ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆண்களுக்கு பெண்கள் மேலே நம்பிக்கையே இருக்காது. இப்பவுமே இல்லை, நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப குறைவாயிரும். ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை தரம் என்பது அவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டு இருக்குது. பேப்பரில் வாசிக்கும் போதெல்லாம் சில சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. தேனிலவுக்கு கூட்டு போய் ஒரு அம்மா கொலை செய்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, கொலை செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லியிருக்காது. எதை அடிப்படையாக வச்சு சொன்னாங்கன்னு தெரில. அவ்வளோ மோசமான நிலவரத்தில் பெண்களுடைய தராதரம் இருக்கு, நம்பவே முடியலை. எவ்வளோ நம்பிக்கையோடு போர்த்திபார் போயிருப்பான். போர்த்திபாடைய மனைவி வா 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 காலையில் ஆச்சுன்னா வாழ்த்து அனுப்புறதே சிலருக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ராத்திரி ஆனால் வாழ்த்து அனுப்புறதே வேலையாக இருக்குது. காலை வணக்கம், இரவு வணக்கம், இப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிருந்து அனுப்புறாங்க. காலை வணக்கம், இரவு வணக்கம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. அப்ப தவறான வாழ்க்கைக்குரிய சத்தம் கேட்கக்கூடாது. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 28-29 வாசித்தால், 1 சாமுவேல் 17:28-29 வாசித்தால், நீ இங்கே வந்தது என்ன? வாசிங்க. அந்த மனுஷனுடைய அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ இங்கே வந்தது என்ன? சிலர் கேட்பாங்க, நீங்க ஏன் அந்த சபைக்கு போறீங்க? நீங்க அங்க அந்த சபைக்கு ஏன் போறீங்க? நீங்க அந்த சபைக்கு போறீங்க? அந்த சபையில ஏன் போனீங்க? எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான்லாம் உங்களை விட்டுருக்கவே மாட்டேன். நீங்க எங்க இருக்கணும்? நீங்க டீக்கனாரா இருக்க வேண்டியவங்க இல்லை. நீங்க டீக்கனார் எலெக்ஷன்ல நின்று இருந்தா எவ்வளவு ஜெயித்திருப்பீங்க தெரியுமா? எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கெல்லாம், எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கோம். நீங்க நீங்க அங்க அந்த சபைக்கு, நீங்க பெந்தகோஸ்து சபைக்கு போறீங்க? நீங்க ஏன் வெள்ளை துணி கட்டுறீங்க? நீங்க ஏன் நகையை கலத்துனீங்க? அந்த சபைக்கு போறது கவனமா இருங்க. நீங்க நினைக்கமா இல்லை, அங்க போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்த்துடுங்க. அங்க போய் ரொம்ப நல்லா பேசுற ஆட்கள் இருக்கான், எல்லாம் தப்பு கிடையாது. இப்ப நம்மெல்லாம் இப்ப விவசாயம் எடுக்கவே இல்லை. பிதா நாட்டாத நாட்டெல்லாம் பிடுங்கிரும். தேவன் நாட்டுறது ஒருத்தராலே அழிக்கவே முடியாது. கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டாலும் அது போகாது, கண்டிப்பா போகாது. என்னுடைய ஜீவியத்தின் அனுபவத்தில் மனத்தாழ்மையா சொன்னா போகாது, போக மாட்டாங்க. போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்நிய சத்தம் கேட்க நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ? இந்த பெந்தகோஸ்து மார்க்கத்துக்கு வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ? வேதத்தை தூக்குனதுக்கு முகாந்திரம் இல்லையோ? நகையை கலத்தினைக்கு முகாந்திரம் இல்லையோ? வெள்ளை துணி கட்டுறதுக்கு முகாந்திரம் இல்லையோ? ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ? அந்நிய சத்தம் சொல்லுது, நீ எங்க வந்தது என்ன? வந்தது என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். ரூத்து 1:15-16 வாசித்தால், அந்நிய சத்தத்தில் 3வது சத்தம். அந்நிய சத்தத்தில் 3வது சத்தம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் திரும்பி போ.
வாசியா. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றார். திரும்பி போ. நான் திரும்பி போகிறத பற்றி பேச வேண்டாம். திரும்பி போ. அது என்ன, ஒரு சின்ன நகையை போடுறதுல என்ன தப்பு இருக்கு? நகையை போடுறதுல என்ன தப்பு இருக்குது? திரும்பி போ. திரும்பி அதெல்லாம் இதெல்லாம் தப்பா எடுக்காங்க சிஸ்டர், தப்பா எடுக்காங்க பிரதர். திரும்பி போ. ரூத்தை பார்த்து நகமி சொல்ல, திரும்பி போயிடமா மோவாப்புக்கு, மறுபடியும் போயிரு. திரும்பி போ. இந்த சத்தெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போறதுக்கு சமயம் அவங்களுக்கு என்ன செய்திருக்கோம்? கிடைச்சிருக்கோம். திரும்பி போ. நான் உண்மை பின்பற்றுவதை விட்டு போறதுக்கு மாறா எதுவும் ஒரு சத்தத்தை நீ சொல்லிடக்கூடாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே தங்குவீரோ அங்கே நான் தங்குவேன். திரும்பி போறதை பற்றி பேசிடவே செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருங்கள். தானியேலின் புஸ்தகம் 3:15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. ஆமா, சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருங்க. ஆஸ்பத்திரி போக ரெடியா இருங்க. ஸ்கேன் எடுக்க ரெடி ஆகுங்க. எக்ஸ்ரே எடுக்க ரெடி ஆகுங்க. பிளட் டெஸ்ட் பண்ண ரெடி ஆகுங்க. இதெல்லாம் இந்த சிலையை பணிந்து கொள்றதுக்கு எது செய்யலாம்? எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா 10 பிள்ளைகளே ஆஸ்பத்திரியில் வீட்டில் பெற்றாங்க. எங்கள் அக்காமார் வீடுகளில் குழந்தைகளை பெற்று எடுத்தாங்க. இப்போ இனி வீட்டில் பிரசவம் பார்க்க முடியுமா? இன்றைக்கு அவிசுவாசத்துக்குரிய காரியம் சிலையை போல நிற்கிது. இல்லை நான் மருந்து எடுக்க மாட்டேன், நிற்க முடியுமா? நிற்பாங்களா? கல்யாணம் ஆனவங்க அப்படி இருக்க முடியுமா? முடியாது. பணிந்து கொள்ள ஆயத்தமாகுங்கள். கேட்கக்கூடாத சத்தம். இந்த விஷயத்தில் உத்தரவு சொல்ல எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அப்படி இல்லாமல் நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நிய சத்தத்தை கேட்கக்கூடாது. என் நாடுகள் அந்நிய சத்தத்தை அறியாததுனால் ஓடுறான். பிளட் டெஸ்ட் பண்ண ஓடுறான். சுகர் இருக்கா நீ பார்க்க ஓடுறான். ஓடிட்டே இருக்கான். அதுக்கு நிறைய காரியத்தை சார்ந்தா சொல்றாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவால் வாழ்வேன், ஏசப்பா கூட வாழ்வேன். நான் வாழ்ந்த ஏசப்பாவால தான் வாழ்வேன். ஏசப்பா கூட தான் வாழ்வேன். 5 நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், ஒருவரை ஒருவர் கண்டு பேசிக்கொள்ளலாம். அந்நிய சத்தத்தினுடைய 5வது சத்தம், ஒருவர் ஒருவர் கண்டு பேசிக்கொள்ளலாம். வாசிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வாசலுக்கு இன்னும் கதவு கூடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷியமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பிலாப்பு செய்ய நினைத்தார்கள். ஒருவரையொருவர் கண்டு பேசிக் கொள்ளலாம். எருசலேம் அலங்கம் கட்டப்படுறது அவங்க விரும்பல. ஒருவரொரு கண்டு பேசிக் கொள்ளலாம். நம்முடைய ஜீவியத்தின் பிரதிஷ்டைக்கு எதிராக போராடுகிற வல்லமைகள், தேவனுடைய பெரிய வேலையை செய்துட்டு இருக்கிறோம். ஒருவர் கண்டு பேசிக்கொள்வோம். ஊழியம் மேன்மையான ஊழியம். ஊழியத்துக்கான பிரதிஷ்டை மேன்மையான பிரதிஷ்டை. இப்படி செய்தா தான் ஊழியமா? இப்படிதான் ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் பழகி பெறுங்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை உலக பிராரம்பண காரியத்துக்கு ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டதை என்னால் சொல்ல முடியாது. மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கைங்கிறது ரொம்ப மேன்மையான விஷயம்.
கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத மகா பெரிய சிலாக்கியம். இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு பூமியிலே கிடைக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் என்று சொன்னால் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. கண்டு பேசிக்கொள்வோம். சிலருக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பிரதிஷ்டையின் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நீ மட்டும் இப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாம், கிழிஞ்சு கிடந்திருக்கும். உன்னால தான் இப்படி நம்ம குடும்பம் மாறிச்சு, நீ தான் இதுக்கு காரணம். ஆமாம், இல்லைன்னா கொடி கட்டி இந்திய அரசாங்க கொடி மாதிரி கொடி கம்பத்தில் பறந்துருக்கும். கண்டு பேசிக்கொள்ளுவோம். அவர் சொல்றார் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார், வாசிங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். பெரியவருக்கு பெரிய வேலையை செய்கிறேன். பெரியவருக்கு பெரிய வேலையை செய்கிறேன். நான் பெரியவருக்கு பெரிய வேலையை செய்கிறேன். வாசியா. நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல. பார்த்தீங்களா எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட். லூக்கா சுவிசேஷம் 10:40 வசனத்தை வாசித்தால் கேட்கக்கூடாத அந்நிய சத்தத்தில் 6வது சத்தம். லூக்கா சுவிசேஷம் 10:40 வாசித்தால் மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? ஆண்டவர்கிட்ட கேட்க, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? கவலை இல்லையா? குழந்தை பெறணும்னு கவலை இல்லையா? கல்யாணம் பண்ணணும்னு கவலை இல்லையா? குடும்பம் வாழணும்னு கவலை இல்லையா? இப்படிலாம் சொல்லி சும்மா எடுத்துக்கலாம். கவலை இல்லையா? கட்டடம் கட்ட வேண்டும் என்று கவலை இல்லையா? பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று கவலை இல்லையா? ஜனங்களை உற்சாகப்படுத்தி காணிக்க வாங்கி பெரிய ஆலயம் கட்டணும் உங்களுக்கு கவலை இல்லையா? ஆலயத்தை குறித்த கவலை இல்லையா? கவலை இல்லையா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேத வாசிப்பும் ஜெபம் என்கிற தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வாழ்வது எவ்வளவு பெரிய மேன்மை. வீட்டிலே வாசமாக இருக்கிறவள் பாக்கியவான்கள் எவ்வளவு எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கவலை இல்லையா? 1 ராஜாக்கள் 22:13 வாசித்தால் 1 ராஜாக்கள் 22:13 வாசித்தால் வாசிங்க. மிகாயாவை அழைக்கி போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். நன்மையாய் சொல்லும். பொய் தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்ற சாதகமாய் பிரசங்கம் பண்ணுங்க, சாதகமாய் ஊழியம் செய்யுங்க, நயவசனைபாய் பேசுங்க. அந்நிய சத்தம் என்ன பிரதர் நீ எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுனா எப்படி பிரதர் ஆத்மா இருக்கும்? எப்படி பிரதர் ஆத்மா நிற்கும்? என்ன இன்னைக்கு சங்கீதத்தில் ஒரு வசன வாசி எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு அந்த வசனம். உங்களுக்கு அதை எடுத்து சொன்னாதான் நல்லா சந்தோஷமா இருக்கு. வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 35:28 வாசிங்க. இந்நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். நாவு ஒரு நாள் முழுவதும் உடைய நீதியையும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த நீதியை கோலியாத்தை கொன்றாரு, நல்லாட்சி செய்கிறாரு, அதனால ஆண்டவர் தாவீதுடைய பாவத்தை விடலை. இந்த நீதியை சொல்லிக் கொண்டிருக்கும். நீ நீதியை விரும்பி அக்கிரத்தை வெறுக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள லைஃப்ல 7வது கேட்கக்கூடாத சத்தம் எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய லைஃப்ல மற்றவங்களுக்கு எசஞ்சி பேசுகிற ஒரு அனுபவத்தை விட்டுறணும். சத்தியவான் எவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்கான். போதக சிற்சியே ஜீவ வழி. கேட்கக்கூடாத அந்நிய சத்தம் 7. தவறான வாழ்க்கைக்குரிய போர்த்திபாடைய மனைவியுடைய சத்தம். தாவீதின் சகோதரர்கள் சொல்லுகிற நீ இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன, வந்தது என்னங்கிற அந்நிய சத்தம்.
ரூத்துடைய மாமியார் நகோமி திரும்பிப்போ என்கிற சத்தம், நேபுகாத் நேச்சர் சொல்லுகிற சிலையை வணங்க வேண்டும் என்கிற, சிலையை வணங்குவதற்கு ஆயத்தமாயிருங்கிற என்கிற சத்தம், நெகேமியாவுடைய காலத்தில் சன்பல்லாத்தும் தொபியாவும் கண்டு பேசிக்கொள்ளலாம் என்கிற சத்தம், மார்த்தாள் சொல்லுகிறாள் கவலை இல்லையோ என்கிற சத்தம். மிகாயா தீர்க்கதரிசி அழைக்க போனது சொன்னான், மற்றவங்க சொன்னது போல நீயும் சொல்லு, நாம் கேட்க வேண்டிய சத்தம், இனி பாவம் செய்யாதே, இறங்கி வா, வெளியே வா, கனி கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், காத்திருங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இன்னுமாய்ப்பட்ட சத்தங்களை கேட்டு கர்த்தருடைய சித்தம் செய்து தெய்வ ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.